நானும் இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறேனே தவிர்த்து செய்ய மாட்டேன். இன்னைக்கு எப்படினாலும் இந்த வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு மீன் தொட்டியை ஒரு வழியாக கழுவி எடுத்தாந்து வச்சாச்சு. மீன் தொட்டியை ரொம்ப நாளாக அதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் மீனை போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாள் போதே தவிர்த்து அந்த மீன் தொட்டியை கண்ணு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் கழுவி வைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு வழியாக அதெல்லாம் வாஷ் பண்ணி அதில் தண்ணியெலாம் ஊற்றி கொஞ்சம் சிந்திருச்சு தண்ணி அதெல்லாம் மாப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீன் தொட்டியில் வைக்கிறதுக்கு கல், அதுக்கப்புறம் அதில் வைக்க வேண்டிய செடி எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். மீனை மட்டும் என் ஹஸ்பண்ட் போடட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் வெளில கடைக்கு போயிருந்தாங்க. அவங்க வந்த பிறகு அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் தொட்டியை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒரு வழியாக இன்னைக்காவது இந்த வேலையை முடிச்சிட்டேங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சுப்பா, சந்தோஷமா இருந்தது. கடை போயிருந்தேன், வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அம்மா இது நல்லா இருக்குமா, சரி சொல்லிட்டு மீனை விட்டு பார்த்து ஜாலியாக இருந்தேன்.